மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்க சப்ஜெக்ட் நாலேஜ் நிச்சயம் வரும். யூனிட் வைஸ் உங்களுக்கு பிளேலிஸ்ட் தரேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சிலது பிஜிடிஆர்பி வீடியோ இருக்குது சார் அதில் அப்படின்னா அது போர்ஷன் இருக்குது. அதனால தான் அதை அந்த யூஜிடிஆர்பி பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஒன்ஸ் யூஜிடிஆர்பிக்கு நான் அனுப்பிச்சிட்டேன்னா அதில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துடணும், ஒன்று கூட விடக்கூடாது. அப்போ தான் சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்கும். ஏன் அதை முதல்ல பார்க்க சொல்கிறேன்னா, நாங்கள் ஏதாவது மெட்டீரியல் படிக்க கொடுத்தா அதில் என்ன இருக்குன்னே முதல்ல பார்த்து புரிஞ்சிக்க முடியாத நிலமையில் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் அது சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நமக்கு வீடியோஸ் ஆல்ரெடி போட்டதை இவங்கெல்லாம் பார்க்காம இருக்காங்க, அதான் இப்படி கேட்குறாங்கன்னு இந்த வீடியோஸை முதல்ல கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வீடியோஸ் மெல்ல பார்க்கணும். ஒரு சிலர் சார் நீங்கள் எதை வேணாலும் கொடுங்க, புதுசாக ஏதாவது ரெடி பண்ணியிருக்கீங்களா, எல்லாமே படிச்சிட்டேன்னு நல்ல சப்ஜெக்ட் நாலேஜோட வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ எல்லா தரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க, எல்லா தரப்பட்ட சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள ஆட்களும் இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு எது தேவை? இப்போது மெட்டீரியல் டைரெக்டாக தேவைன்னா மெட்டீரியல் இல்லை சார், நான் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, நான் ரெகுலர்லேயே போய் படிக்க முடியல சார், குடும்ப சூழ்நிலை எப்படியோ பாஸ் பண்ணிட்டு வந்தால் போதும்னு படித்த ஆள் சார் நான் அப்படின்னு சப்ஜெக்ட் நல்ல புரிதல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோஸ் பாருங்கள், ரைட். ஆனால் நம்ம மிக கடுமையான ஒரு போட்டியை சந்திக்க போகிறோம், அது மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க. மிக விரைவாக இருங்க, நல்லா படிங்க. இப்போ எல்லா மெட்டீரியலும் வாங்குறதுலே இந்த 2500 ருபீஸ்க்கு ஒரு 13 புக்லெட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுதான் எங்களால் இப்போ கொரியரே போட முடியல. என்ன ரீசன்னா, நிறைய ஆர்டர்ஸ் குவியுது. அது கிட்டத்தட்ட ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு சமம். ஏன்னா ஜெராக்ஸ் போடணும், கொரியர் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களையும் நம்ம ஏதாவது கவனிக்கணும். ஏன்னா அவங்க சொந்த வேலைகளெல்லாம் விட்டுட்டு இதே வேலையாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை, நில் ஆகிடுது. பட் வாங்கினவங்க ஃபீட்பேக் சூப்பராக இருக்குது சார், நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த இயற்கணித அமைப்பு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இயற்கணித அமைப்பு 5வது சாப்டர் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், அதுலேருந்து ஒரு 121 1 மார்க் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் சால்வ் பண்ணி அப்படியே மெய்சில் இருக்கிற அளவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சை நான் பார்க்குறேன். சால்வ் பண்ணி பிடிஎஃப் எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நிஜமாகவே அவங்கெல்லாம் வேறு லெவலில் வருவாங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள ஆட்கள் அவங்கெல்லாம். ஏன்னா நம்ம அதை என்ன சால்வ் பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டு போகல, அதை கேட்டு 121 1 மார்க் கொடுத்தீங்களே, அது சால்வ் பண்ணிட்டேன்னாங்க. எனக்கு அப்போவே தூக்கி வாரி போட்டுச்சு. பரவாயில்லையே, சால்வ் பண்ணியிருக்காங்களே, எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம், அனுப்ப சொன்னால் அனுப்புனாங்க. ஒவ்வொருத்தரோட அப்ரோச்சும் ஒரு விதமாக இருக்குது. அத்தனை வெரைட்டி ஆஃப் பீப்புளை பார்க்க முடியுது என்னால். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் விரைவில் பணியில் அமர்வீங்க. நிச்சயம் மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் உங்களுக்கு பெரிய விஷஸ் முன்கூட்டியே நாங்கள் சொல்லிக்கிறோம். அவ்வளோ அழகாக சால்வ் பண்ணி அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அந்த 13 புக்லெட்டில் இந்த 121 1 மார்க்கும் அனுப்பிடுவேன். நீங்கள் வந்த உடனே எடுத்து சால்வ் பண்ணணும். அந்த 13 புக்லெட்டில் 12 புக்லெட்டு நல்லா ஒர்த்தானதாக டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரென்ஷியலு, ஃபோரியரு, இதெல்லாம் நல்லா ஒர்த்தாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ப்ராபபிலிட்டி சூப்பராக இருக்கும். ப்ராபபிலிட்டி நான் அனுப்புகிற ஒன்று கூட விட்டுறாதீங்க. ரொம்ப கடுமையான கணக்குகள்லாம் சால்வ் பண்ணியிருப்பாங்க அதில். ப்ராபபிலிட்டி நிச்சயமாக நமக்கு லாக் பண்ணுற இடமே அங்கே தான். ஸோ ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அந்த 13 புக்லெட்டில் 6 யூனிட்டு இன்டெக்ரல் கால்குலஸ் வரும். இன்டெக்ரல் கால்குலஸ் அதில் நிறைய சால்வ் பண்ணது இருக்கும். நீங்கள் விடவே கூட எல்லா டைப் ஆஃப் இன்டெகிரேஷனும் ஒரு அடி அடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இந்த புக்லெட்ஸ் தான் அதிகம் வாங்குகிறாங்க. இது கூடவே நீங்கள் 6000 எம்சிக்யூஸ் வாங்கணும். 6000 எம்சிக்யூஸ் எக்ஸ்ட்ராடினரி தெம்பு கொடுக்கும், பயங்கரமான தெம்பு கொடுக்கும். இது நல்ல புரிதல் இருக்கும். இந்த 13 புக்லெட் சொன்னேன் இல்லையா, இதை விட புரிதல் தேவையே இல்லை சார், நல்லா புரியுது சார் அப்படின்வீங்க. புரியலனாலும் இதுக்கு நான் வீடியோ கொடுத்துட்றேன், வீடியோ இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ இருக்குது. அதனால் இதுதான் அதிகம் வாங்கிட்டுருக்காங்க. பட் நீங்கள் இதையும் பாருங்கள், வீடியோஸும் பாருங்கள். 6000 எம்சிக்யூஸை தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா போட்டியில் நம்ம வெல்லணும், அதை மறந்துடக்கூடாது. 6000 எம்சிக்யூஸ் டீட்டெயில் சொல்யூஷனோட தான் தரோம், 10 யூனிட்டுக்கும் தரோம். எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் எப்போவும் என் கையிலே இருக்கும். நீங்கள் என்கிட்ட பேசணுன்னா இந்த நம்பருக்கு அடிச்சிருங்க, நான் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவேன். ஒரு வேளை முடியலனாலும் திருப்பி அழைப்பேன். இது என் கையில் இருக்கிற ஃபோன் நம்பர், சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ரொம்ப முக்கியமானது இது. இதில் ஒரு பியூட்டி இருக்குது, அது கடைசியாக சொல்கிறேன், என்ன பியூட்டின்னு பார்க்கலாம். Define star by a star b equal to a plus b minus ab, a comma b belongs to z. Then z with the star is dash, semigroup-ஆ, monoid-ஆ, group-ஆ, group with identity 0-வா. இப்போ இந்த 4 இதுன்னு நம்ம சொல்லணும். கொடுத்துருக்கிற ஆப்ரேட்டர் a star b equal to a plus b minus ab. செட்டு இன்டீஜர்ஸ்,
ரைட். இப்போது இந்த ஆப்ரேட்டர் எழுதிக்கிறேன். A ஸ்டார் B என்ன கொடுத்துருக்காங்க? A ஸ்டார் B ஈக்குவல் டு A ப்ளஸ் B மைனஸ் AB. ரைட். ஓகே. இப்போ செட்டு வித் இந்த ஸ்டார் இது என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் இப்போ கேள்வி. இது என்ன? செமி குரூப்பா, மோனாய்டா, குரூப்பா, குரூப் வித் ஐடென்டிட்டியான்னு கேட்குறாங்க. 4 இது பெஸ்ட் ஆன்சர், அது போட்டு விட்டுடலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேன். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டி சார்? ஏன் அதை செக் பண்ணுறீங்க? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் செமி குரூப் சொல்லிடலாம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கூடவே ஐடென்டிட்டி இருக்குன்னா மோனாய்டு சொல்லிடலாம். சார் க்ளோஷர் இருக்குது, அசோசியேட்டிவ் இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது, கூடவே இன்வெர்ஸும் இருக்குது சார் அப்படின்னா குரூப்புன்னு சொல்லிடலாம். சார் இது 3 இருக்குது, ஐடென்டிட்டி எலமெண்ட்டு கரெக்டாக 0 சார் அப்படின்னா இது குரூப் தான் வித் ஐடென்டிட்டி 0ன்னு சொல்லிடலாம். இதில் எது பெஸ்ட்டோ அதை சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ 4 ப்ராப்பர்ட்டி நான் மெயினாக செக் பண்ண போகிறேன். ஒன்று க்ளோஷரு, இன்னொன்று அசோசியேட்டிவ், இன்னொன்று ஐடென்டிட்டி, இன்னொன்று இன்வெர்ஸ். ஓகே. இது 4 கூடவும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதை அபிலியன் குரூப் சொல்லிடலாம். ஓகே. சரி, இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சார் பண்ணணும்? இந்த செட்டிலேருந்து ஆர்பிட்டரியாக இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆர்பிட்டரியாக A, B அப்படின்னு 2 எலமெண்ட் செட்லேருந்து எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துட்டீங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் இந்த A ஸ்டார் B இருக்கு இல்லையா, இதில் எடுத்து 2 எலமெண்ட் ஆப்ரேட் பண்ணுறேன். ஆப்ரேட் பண்ணால் அந்த விடையும் இந்த செட்லேயே இருக்கணும். இதோட அவுட்புட்டு செட்லேயே இருக்கணும். இருந்ததுன்னா முடிஞ்சது. க்ளோஷர் ஹோல்ஸ். சரி, இப்போ A ஸ்டார் B நான் பார்க்குறேன். A ஸ்டார் B ஈக்குவல் டு A ப்ளஸ் B மைனஸ் AB அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன இப்படி தான் வரையறுத்துருக்காங்க. கொஷின்லேயே தானே இதை இருப்பாருங்க. சரி, இப்போ இது இசட்டில் இருக்குமா அப்படின்னு பார்க்குறேன். எஸ், இருக்கும். ஏன்னா இது ஒரு இன்டீஜர், இதுவும் ஒரு இன்டீஜர். ஏன்னா இங்கே இருந்தாலும் எடுத்திருக்கேன். 2 அடிஷனும் கண்டிப்பாக இசட்டில் தான் இருக்கும். AB 2 இன்டீஜர்னால் அது 2 மல்டிப்ளை பண்ணாலும் இசட்டில் தான் இருக்கும். இப்போ A ப்ளஸ் பிலேருந்து A மைனஸ் பியை மைனஸ் பண்ணாலும் வர ஆன்சரும் ஒரு இன்டீஜர் தான். அப்போது இது கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் இசட்டில் தான் இருக்கும். ஏன்னா ஏவும் பியும் இசட்டில் இருக்குன்றதுனால இது சாதாரண அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் தான். இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டாலோ சப்ராக்ட் பண்ணிக்கிட்டாலோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஒரு இன்டீஜர் தான் கிடைக்கும். ரைட். ஸோ நம்ம இசட்டில் இருக்குது. தேர்ஃபோர் க்ளோஷர் ஹோல்ஸ், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ். நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறீங்க. நிறைய பேர் பேசவே முடியல, வேலைகளே செய்ய முடியலன்ற அளவுக்கு ஃபோன் வருது. வரும்போது நிறைய கஷ்டப்படுறீங்க. என்ன கஷ்டம்னா, எக்கனாமிக்கலாக ரொம்ப வீக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. வருத்தப்படாதீங்க. கல்வியால் நம்ம ஜெயிச்சு காட்டலாம். ரொம்ப குடும்ப சூழ்நிலை சொல்ல கண்ணீர் வரும். அந்த மாதிரியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. வருத்தப்படாதீங்க. நம்ம கல்வியை கொண்டு அதை வென்று வர முடியும். கல்வி நல்லா படிங்க. எவன் பேச்சும் கேட்காதீங்க. நல்லா படிங்க. பாடத்தை புரிஞ்சுன்னு படிங்க. நல்ல கல்வி தான் உங்களை சிறந்த இடத்துக்கு கொண்டு வரும். உங்களை மட்டும் இல்லை, நம்ம நாட்டையே சிறந்த இடத்துக்கு கொண்டு வரும். எனி டைம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் படிங்க. படிப்பை பற்றியே திங்க் பண்ணுங்கள். என் கூட பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய என்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்கோன்னா நானும் அங்கே இருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய கான்வர்சேஷன் நடக்கும் இல்லையா, அதில் ப்ரெசண்ட்டாக இருக்க மாட்டேன். வேறு ஏதோ ஒரு திங்கிங்கில் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னை கேட்பாங்க, ஏன்னா நாங்கள் எதோ பேசிகிட்டு இருக்கோம், நீ யோசிச்சுட்டு இருக்க ஏதோ அப்படின்வாங்க. இது வந்து என் லைஃப்பில் இந்த 36 ஆண்டுகளில் பல தடவை நடந்தது இந்த மாதிரி இன்சிடெண்ட். என்ன ரீசன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம கூட தான் இருக்கான், பட் வேறு எதுவும் திங்க் பண்ணுறான் அப்படின்னு. அந்த இடத்துல திங்க் பண்ணுறது வேறு எதுவும் இல்லை, சப்ஜெக்ட் தான் திங்க் பண்ணிகிட்ருப்பேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் படிப்பேன். எங்கேயாவது முக்கியமான ஃபங்க்ஷன் போயிட்டோம், அங்கே எதனா ஓரமாக உட்காந்துட்டு சப்ஜெக்ட் சம்மந்தமான திங்கிங் யோசிக்கினே உட்காந்துட்ருப்பேன். ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கணும், அங்கே என்ன நடக்குதுன்னு ஈவெண்ட்டை கவனிக்கணும். அப்படி கவனிக்கிறது இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே தேவையில்லாத நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் இருக்கும். அந்த இடத்துல ஏன் சும்மா இருக்கணும்னு சப்ஜெக்டை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அது ஒரு ஃப்ரீ கேப் கிடைக்குதுன்னா சப்ஜெக்ட் அசைப்போட ஆரம்பிச்சிருவேன்.
அதுதான் வந்து பெரிய சக்ஸஸ். என்னோடய லைஃப்பில் சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய உறுதுணையாக நின்றது அந்த ஸ்கில்லு தான். அது எனக்கு வந்து +2 படிக்கும்போது என்னோடய கணித ஆசிரியர் கொடுத்த ஒரு பவர். அதாவது அப்படியே கூட கூட்டிகிட்டு போவார். போகிறவர் அப்படியே சப்ஜெக்டை பேசுவார். நான் +2 பையன். அவர் சொல்கிறது என்ன தான் சொல்கிறாருன்னே தெரியல. தலையாட்டிட்டு தான் போவேனே தவிர, பட் அவர் மைண்ட்லேயே கால்குலேஷனை போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி டிஸ்ப்ளே பண்ணுவார். அந்த ஹேபிட்டை அந்த தெய்வம் தான் கொடுத்தாரு. பட் அந்த மாதிரி நாமளும் இருக்கணுன்ற எண்ணத்துக்கு போனேன் அவரால். அவரை மாதிரிலாம் முடியாது. பட் அப்படி படிக்கணும் போல் இருக்கு அப்படின்ற உணர்வு அவர் தான் எனக்கு ஆரம்பித்து விட்டது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, பேப்பர் பேனை தேட மாட்டேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோர்வையாக மைண்ட்லேயே கொண்டு வருவேன். அது மட்டும் கிடச்சிடுச்சுன்னா உங்களை யாரும் வெல்லவே முடியாது. ரைட்? இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன்ல, இதை அப்படியே ஸ்க்ரீனில் மைண்டில் எழுதுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு ஹேபிட்டை கொடுத்தவர் தான் அந்த தெய்வம். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், வீட்டில் தான் இருக்கார். பார்த்தேன் போயிட்டு. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. வேலைக்கு வந்துட்டியா? வெரி குட். தெரியும் நீ நல்லா படிக்கிற பிள்ளை, எனக்கு அப்போவே தெரியும். நல்லா வருவேன், வாழ்த்துக்கள் அப்படி சொன்னார். நம்ம ஆசிரியர் பெருமக்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா ஜெயிச்சிக்கினே இருக்கலாம். அவரோட பிளெஸிங்ஸ் இருந்தால் போதும், நிச்சயம் பெரிய எல்லைக்கே போக முடியும். இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்கள மீட்டு கொண்டு வர்றது இந்த எஜுகேஷன் தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கங்கே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணுன்றேன். நிறைய இடங்களில் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. இப்போது ஃபோனில் யூடியூப் பார்க்குறீங்க, என்னோடய வீடியோ கிளாஸ் பார்க்குறீங்க. திடீர்னு வேறு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது, அதை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு டைவெர்ட் ஆகிறது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது பெரிய தவறு. நம்ம நேரத்தில் தான் தின்னணும். நம்மளால் சாதிக்கவே முடியாது. நாம் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கோன்னா அந்த ட்ராக்லேயே எனி டைம் இருந்துகிட்டு இருக்கணும். அப்போ தான் அச்சீவ் பண்ணி வெளியே வர முடியும். ரைட்? வருத்தப்படாதீங்க, பெரிய அச்சீவ் பண்ண முடியும் உங்களால். ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். நிறைய வலியும் வேதனையும் ஒன்றா வச்சுக்கின்னு சாதிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் சாதனை. எல்லாம் சொகுசாக இருந்துட்டு ஒரு சேர எல்லாம் இருந்து சாதிக்கிறதுக்கு பேர் சாதனை கிடையாது. அது டைம் பாஸ். ரைட்? உங்களால் முடியும்னு முதல்ல நம்புங்க. ரைட்? இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அசோசியேட்டிவ் பார்க்குறேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வாங்கினவங்க என்னன்றாங்க, ஒரு சார் சூப்பர் மெட்டீரியல் சார், நீட் ப்ரெசன்டேஷன், கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அந்த செட்டு இசட்லேருந்து க்ளோஷருக்கு 2 எலமெண்ட் எடுத்தீங்க இல்லையா? இப்போ ஒரு 3 எலமெண்ட் ஆர்பிட்டரியாக A, B, C 3 எலமெண்ட் வந்து எது வேணாலும் இருக்கலாம், இசட்லேருந்து எடுத்துக்கணும். டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நிரூபிக்க வேண்டியது என்னென்னா, A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் C. இதை நிரூபிக்கணும். நீங்கள் இந்த ஆப்ரேட்டர் போட்டு செக் பண்ணி பாருங்கள். LHS ஈக்குவல் டு RHS கரெக்டாக வரும். இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட ஏவோட ஆப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு வர ஆன்சர் 1ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கண்டுபிடிச்சி சியோட ஆப்ரேட் பண்ணுங்கள். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. 1, 2 ஈக்குவலாக இருக்கும். தைரியமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அசோசியேட்டிவ் ஹோல்ஸ். சார் இது செக் பண்ண தெரியல, நீங்களே செக் பண்ணுங்கள் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் அனுப்புகிறேன். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ். இப்போது இதோட ஆன்சரும் கண்டுபிடிச்சி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7358591547. இது ஈக்குவலாக வரும். ரைட்? அப்போ அசோசியேட்டிவ் ஹோல்ஸ். இப்போ அடுத்தது நம்ம செக் பண்ண போகிறது ஐடென்டிட்டி, 3வது ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னன்னு சொல்லிட்டா போதும், அது இந்த செட்டில் இருக்குதான்னு சொல்லிட்டா போதும். ஸோ ஐடென்டிட்டி ரைட்? ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, let E belongs to Z, be an identity of Z. E அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை இசட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த E என்னன்னு சொல்லணும். சரி, இப்போது let
ஏ பிலாங்ஸ் டு Z. ஏதாவது ஒரு ஆர்பிட்டரி ஒரு எலமெண்ட் ஏ வந்து இசட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ என்ன சொல்கிறேன்னா ஐடென்டிட்டி ஒன்று எடுத்திருக்கேன். மறந்துடாதீங்க, ஈங்கிறது ஐடென்டிட்டி இசட்டில் இருக்கும், ஏங்கிறது ஆர்பிட்டரி இசட்டில் இருக்கும். இப்போது பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, என்னோட எந்த எலமெண்ட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் இப்படி இடம் மாற்றி ஏ ஸ்டார் இயோ இ ஸ்டார் இயோ என்ன பண்ணாலும் ஏவே தான் ஆன்சர் வரும். யாரை ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்கள தான் ஒரு ஆன்சராக கிடைப்பாங்க அப்படின்னு இந்த ஐடென்டிட்டி சொல்லுது. சரிங்களா? இப்போது பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு இல்லையா? பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார் என்னது? ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இ மைனஸ் ஏஇ. நீ யாரை வேணால் இருந்துட்டு போ, நான் இப்படி தான் அவுட்புட் கொடுப்பேன்னு ஸ்டார் சொல்லுது. ஆனால் ஏ ஸ்டார் இ என்னது? ஏ என்னது? இது ஐடென்டிட்டியோட டெஃபினிஷன், ரைட்? இது வந்து ஐடென்டிட்டியோட டெஃபினிஷன். ஏ ஸ்டார் இன்னா ஏன்னு. அதே ஸ்டாரோட டெஃபினிஷன் ஏ ஸ்டார் இன்னா ஏ ப்ளஸ் இ மைனஸ் ஏஇன்னு. இப்போ இங்கே ஏ ஸ்டார் இ தான், இங்கேயும் ஏ ஸ்டார் இ தான். ஸோ இது ரெண்டும் சேம்ன்றதுனால இது ரெண்டும் ஈக்குவல் இல்லையா? திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இ மைனஸ் ஏஇ. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால. இப்போது ஏ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஏ மைனஸ் ஏ 0 ஆகிடும். அப்போ இ மைனஸ் ஏஇ இப்படி ஆகிடும். ஏ மைனஸ் ஏ 0, இதுலேருந்து இ காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் ஏ வந்துடும். இதுலேருந்து இ பொதுவாக வெளியே எடுத்தாச்சு, ரைட்? இந்த 1 மைனஸ் ஏ வந்து இங்கே 0 கீழே கொண்டு வந்தோம்னா 0/1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு இ ஆகிடும். 0/1 மைனஸ் ஏ 0 தான். அப்போ 0 ஈக்குவல் டு இ. அப்போ அந்த ஐடென்டிட்டி சொல்லிட்டோம். இது கண்டிப்பாக இசட்டில் இருக்கும் இல்லையா? அப்போ இ ஈக்குவல் டு 0 விச் இஸ் பிலாங்ஸ் டு Z. அப்போ டவுட்டே இல்லை. தேர்ஃபோர் ஐடென்டிட்டி ஹோல்ஸ். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ். அப்போ கண்டிப்பாக இது மோனாய்டு வரைக்கும் நம்ம உண்மையாகி போச்சு. நான் மறந்துடாதீங்க, ஒன்று செக் பண்ண சொல்லியிருக்கேன். இது செக் பண்ணுங்கள். ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இது செக் பண்ணணும், ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு பார்த்து சொல்லணும். க்ளோஷர் இருக்குது, அசோசியேட்டிவ் இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது. இப்போ இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். 4th ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் என்ன செய்கிறேன், let A inverse belongs to Z be a inverse of A belongs to Z. ஏங்கிற எலமெண்ட் இசட்டில் இருக்குது, எது வேணாலும் இருக்கட்டும். இதோட இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ், பை டெஃபினிஷன் ஆஃப் ஏ இன்வெர்ஸ், நீங்கள் அந்த எலமெண்ட்டோட ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் பண்ணாலும் அல்லது ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ பண்ணாலும், இன்வெர்ஸ்க்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸோட டெஃபினிஷன் பொதுவாகவே நீங்கள் என்னோட இன்வெர்ஸை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஐடென்டிட்டி தான் ஆன்சராக கிடைப்பாங்க. இதுதான் வந்து டெஃபினிஷன். அதே பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார் என்ன சொல்லுது, பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார் நீங்கள் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ இன்வெர்ஸ் மைனஸ் ஏ இன்வெர்ஸ் இது வரும். ஸ்டார் நீ யாருன்னா 2 பேரை கொடு, நான் இப்படி தான் அவுட்புட் கொடுப்பேன்னு. அதே ஏ இன்வெர்ஸ் ஈன்னு நமக்கு தெரியும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ திஸ் இம்ப்ளைஸ் A in E equal to
E equal to A plus A inverse minus A inverse. ரைட். இப்போ E 0ன்னு நமக்கு தெரியும், நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோமே. 0 ஈக்குவல் டு A ப்ளஸ் A இன்வர்ஸ் மைனஸ் A இன்வர்ஸ். ரைட். இப்போ வந்து A இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், மைனஸ் A ஆகிடும். இப்போ மைனஸ் A ஈக்குவல் டு A இன்வர்ஸ் மைனஸ் A இன்வர்ஸ் இப்படி ஆகிடும். இப்போ இந்த மைனஸ் A அப்படி இருக்கட்டும். இதுலேருந்து A இன்வர்ஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா A இன்வர்ஸ் ஆஃப் இங்கே 1 இருக்கும், 1 மைனஸ் A. இப்போ A இன்வர்ஸ் தான் வேணும். இந்த 1 மைனஸ் A மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே டிவைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ மைனஸ் A டிவைடட் பை 1 மைனஸ் A ஈக்குவல் டு A இன்வர்ஸ். இந்த மைனஸு கீழே கொண்டு வந்து கூட கொடுத்துட்டோம்னா A பை A மைனஸ் 1. இங்கே மைனஸ் வந்து இங்கே டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 1 மைனஸ் 1 ஆகிடும், மைனஸ் A ப்ளஸ் A ஆகிடும் ஈக்குவல் டு A இன்வர்ஸ். ரைட். அப்போது A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A பை A மைனஸ் 1 பிலாங்ஸ் டு Z அப்படின்னா இது வந்து இஸ் நாட் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு Z. ஏன்னு சொல்கிறேன். இப்போது A ஒன்றா இருக்க வாய்ப்பு இருக்கா? சப்போஸ் சார் A இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களே சார், அது இசட்டில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். ஒன்று இருக்கிறது முக்கியம் இல்லை, அது அந்த செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஐடென்டிட்டி E கண்டுபிடிச்சேன், அந்த செட்டில் இருக்குது, கம்முன்னு விட்டுட்டேன். இப்போ இங்கே பார்த்தா A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த செட்டில் இருக்கான்னு பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறேன், சப்போஸ் இந்த A வந்து ஒன்றா இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம்ல, ஏன்னா இசட்லேருந்து தானே வந்தது. லெட் A பிலாங்ஸ் டு Z தானே இது. அப்போ சப்போஸ் A ஈக்குவல் டு 1, தென் 1 போட்டிங்கன்னா 1 பை 1 மைனஸ் 0 இருக்கு இல்லையா, 1 மைனஸ் 1 0 ஆகிடும். இப்போ 1 பை 1 மைனஸ் 1 ஏக்கு இங்கே 1 போடுறோம், அவ்வளோதான். சப்போஸ் A ஈக்குவல் டு 1ன்னா தென் 1 பை 1 மைனஸ் 1 இது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு Z. ரைட். இன்வெர்ஸ் இருந்து கிடைக்குது தான், ஆனால் அந்த செட்டில் அது இல்லை. 1 சார் இப்போ நீங்கள் ஏன் 1 எடுத்தீங்க? எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் வரணும். ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபெயில் ஆனாலும் அந்த ப்ராப்பர்ட்டியே காலி. அதான் 1க்கே நான் ஃபால்ஸ் பண்ணிட்டேனே. 1 எடுத்தேன், இன்வெர்ஸ் இப்போ கால்குலேட், இதான் இன்வெர்ஸு. கால்குலேட் பண்ணி பார்த்தா 1 பை 0 இசட்டில் இருக்காது இல்லையா? ஏன் நீங்கள் 1 எடுக்கிறீங்க? வேறு எதனா எடுங்க. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், 3 எடுக்கிறேன். அப்போ 3 பை 3 மைனஸ் 1 3 பை 2 வந்துடும். மேலே நான் பாருங்கள், A ஈக்குவல் டு 3. லெட் A ஈக்குவல் டு 3, தென் 3 பை 3 மைனஸ் 1 2. அப்போ 3 பை 2 3 பை 2 இசட்டில் இருக்காது. இன்னும் ஒன்றும் சொல்லியிருக்கேன். இந்தமாதிரி நிறைய நீங்கள் எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் இன்வெர்ஸ் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சேன். அது இருக்குமான்னு பார்த்தா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் கொடுத்து பார்க்கணும். ஏதோ ஒன்றுக்கு ஃபெயில் ஆகிறது சொல்லிட்டாலும் டோட்டல் ப்ராப்பர்ட்டியே அதுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். Inverse property does not exist. Therefore, it is not a group. Inverse illa. Therefore, Z with the star is not a group. 4 ப்ராப்பர்ட்டியுமே ஹோல்ஸ் ஆனால் தான் குரூப். நாட் ஏ குரூப்னு சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ இங்கே வாங்க, இன்னும் நல்லா இருக்குது. இது செமி குரூப்பா? எஸ், செமி குரூப். கண்டிப்பாக இது செமி குரூப். ஓகே. ஏன்னா க்ளோஷர் இருக்குது, அசோசியேட்டிவ் இருக்குது. மோனாய்டா? எஸ், கண்டிப்பாக இது மோனாய்டு. ஏன்னா க்ளோஷர் இருக்குது, அசோசியேட்டிவ் இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது. பாருங்கள், ஐடென்டிட்டி 0. சரிங்களா? சரி, மோனாய்டு. குரூப்பா? குரூப் இல்லை. குரூப் வித்து ஐடென்டிட்டி 0வா? இதுவும் இல்லை. செமி குரூப்பா மோனாய்டா? இப்போ செமி குரூப்புன்ற ஆப்ஷனை விட பெஸ்ட் ஆப்ஷன் மோனாய்டு. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ நல்லா படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.